வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு என்னன்னா சஞ்சயோட கமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி என்ட்ரி லெவல் ஃபோனுக்கு யாருமே சொல்லி A06 4G, இந்த A06, F06, M06, A16, அப்புறம் இந்த இது ப்ரோ ரெட்மி A4, போக்கோ C75, C65, இந்த மாதிரியான ஃபோன்லாம் பத்தி கமெண்ட்ஸ் எனக்கு வந்து வேணும் ப்ரோ. அதே மாதிரி இந்த மாதவ் சேத்தோட AI ஃபோன் இருக்குல்ல ப்ரோ, 5000 ரூபாய்க்கு 4G ஃபோன் சொல்றாரு. அந்த 5000 ரூபாய் ஃபோன் நிஜமா எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்குலாம் கூட நிஜமா கமெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். அது வந்து ஓடிஎம் தான் இல்ல யூஸ் பண்ணி ஓடலாம். அதெல்லாம் கொடூரம் ப்ரோ. அது மாதவ் சேத் செல்ஃபி எடுத்து உங்களுக்கு அனுப்புறாருங்க. இது எவ்வளவு பேருக்கு கிடைக்கும் வந்து கொடுப்பனே? ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து கடையிலன்றேன் ஆஃபீஸ்ல வந்து ஓப்பன் பண்ணி போன்ல ஒரு செல்ஃபி எடுத்துட்டு தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவார். அவர் போட்டோ இல்லையா அதுல, வேற யாரும் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி அனுப்புறாங்கல்ல, எந்த பிராண்டுங்க டெஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. கொஞ்சம் அசிங்கமா தான் இருந்தது. சரி, சாம்சங் கேலக்ஸி A06 4G ரிவ்யூ. டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, நோ இஷ்யூஸ் ஈவன் வென் கேரிங் த ஃபோன் அவுட் சைட் டூ. பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம், டாப் நாச்சா இருக்கு. கேமராவில் நல்லாவே இருக்கு, ஃபோட்டோஸ்லையும் எடுத்து பிறகு ரொம்ப கிளாரிட்டியாகவே இருந்துச்சு. பேட்டரி ட்ராப் இஷ்யூஸு இதில் அப்படி எதுவும் இல்லை. பேட்டரி நல்லா லாங் டைமுக்கு வருது ப்ரோ. ஸ்பீக்கர்ஸில் இருந்து வர சவுண்டு இப்போ வரைக்கும் ரொம்ப லவுடாகவே இருக்கு. திஸ் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆசம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இன் திஸ் ஃபோன். ஆஃப்டர் 1UI7 அப்டேட்டு, இதில் 1UI7 அப்டேட் வந்துருச்சா? நல்லா இருந்ததை விட, அதாவது நல்லா இருந்ததை விட இன்னும் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். அங்க ஒருத்தர் S24 வச்சுக்கனுக்கு அதையும் இங்க ஒரு A06 வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. இந்த போனை நான் போன் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன், அதாவது இந்த மாதிரியான இந்த பட்ஜெட்ல. ஏன்னா இந்த போன் சஜஸ்ட் டெலிவரி பர்சன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி சூப்பர் லாங் லைஃப் வரும்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. எல்சிடி டிஸ்ப்ளே தானே இதெல்லாம்? ஆமா ப்ரோ. அதனால உங்களுக்கு கோடு பிரச்சனையும் தலைவலியே கிடையாது. அநேகமா நமக்கு Xiaomi 15 வருங்க. வரும் நமக்கு Xiaomi 15. நம்ம பார்ப்போம் எல்லாரும் அந்த 7000 mAh போட்டு அடிச்சு பொளந்து பார்ப்போம். அது என்ன 6S Gen 3 695 தானே, எந்த அளவுக்கு இருக்கு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 4 Gen 2ல இருந்தது. 4 Gen 2 ஆக்சலரேட்டட் எடிஷன் ஒரு வருஷம் ஓட்டிட்டான், 2 வருஷம் அதே வச்சு ஓட்டினாங்க. இப்போ வந்து 695ல கால் எடுத்து வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 7000 mAh வரை கிளைம் பண்றாங்க. Redmi 15 Xiaomi 15 அது நினைச்சிட்டீங்க? Redmi 15 அதான் வருது. ஏன்னா 19ஆம் தேதி லான்ச் ஆகுது இல்ல, சோ கொடுப்பாங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யஷ்வின் அப்படிங்கிறவர் வந்து ஹாய் வாட்ஸ்அப் அதான் வாடா பண்ணிருக்காரு. நீங்க படிங்க, அவர் கொஞ்சம் ஜென்சி டைப்ல டைப் பண்ணிருப்பாரு. I bought Poco F7 for 29K 1226. I use BSNL SIM and Airtel broadband for Wi-Fi. RN after adana RN right now after a week of usage all I felt was நான் ஜென்சியா பேசிருக்காரு. நான் அந்த அளவுக்கு அப்டேட்டட் இல்ல தல. நான் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். அவன் வேற, அவன் வந்து only ship, அவர் ப்ரோ, அவர் ஒன்லி ஷிப். இந்த இடத்துல ஏதாவது ஷிப் இருந்ததுன்னா அவர் கண்டுபிடிப்பாரு, மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. சரி, ஆஃப்டர் அ வீக் ஆஃப் யூசேஜ் ஆல் ஐ ஃபெல்ட் வாஸ் ஐ நீட் அ கஸ்டம் ரோம். ஐ நீட் டு ரூட் இட் அண்ட் ட்வீக் இட். ஹீட்டிங் இஷ்யூ as many are reported online. I don't feel so. It's powerful processor. Obviously it's gonna heat up. But the cooling system is impressive. I felt it does a well job. Camera is a hit or miss, not consistent. Had to mention the battery is battery at last it's good and bad. Hoping for an update that will fix it. Feels like a 5000 mAh phone. ஆமா, ஏன்னா அது 7500 மாதிரியே இல்ல. Ultimately mobile is terrible, lot of bugs. I would not suggest it to anyone. I don't want them to curse me gaming வந்து இவர் என்ன ஆடுறாருன்னா COD BGMI அதன மோபான்றது M.1 ஏதோ ஒரு கேம் சொன்னாரு. அப்படியே? ஆமா. அப்புறம் டெல்டா ஃபோர்ஸா? ஆமா, டெல்டா ஃபோர்ஸ். அதுதான் அப்படி போட்டுருக்காரு. ஆமா, டெல்டா ஃபோர்ஸ் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி தான். தல என்ன ரொம்ப சொதிக்கிற நீ. அது ஆட்டோ கரெக்ட்டா இருக்குது. ஓகே. ஒட்டா அடுத்து டெல்டா ஃபோர்ஸ் சரியான கிராபிக்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா அந்த கேம் கால் ஆஃப் டியூட்டியோட கிராபிக்ஸ் ஜாஸ்தி டெல்டா ஃபோர்ஸ். நிறைய கேம் இருக்குது. ஆமா. சூர்யா அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ப்ரோ JD60 ஜூன் ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் வந்துச்சு. இப்போ அனிமேஷன் ஸ்மூத்தா ஆயிடுச்சு. அப்புறம் ஓப்பன் டைம் ஸ்பீடும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேட்டரி நல்லாவே நிக்குது ப்ரோ. 7 to 8 hours வித் மிக்சட் யூசேஜ். இதெல்லாம் கொடுத்தனால தான் ஏஐ தூக்கி விட்டானுங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ் போயிடுச்சு நாங்க. ஆப்பிள் இல்லையா அப்படி சொல்லிக்கலாமே. அது என்ன ப்ரோ, நம்ம ஆப்பிளா ஜாலி. அப்ப நீங்க இனிமே ஆப்பிள்? ஆமா. இல்ல ஆக்சுவலா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஓப்பனா சொல்றேனே, இப்போ நமக்கு வந்து ப்ராப்பரா சொல்லணும்னா ஆப் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பர்ப்ளெக்சிட்டி ப்ரோங்கிறீங்க, சாட்ஜிபிடி, ஜெமினி, கிராக் எல்லாமே ஆப்பா இருக்கு. ஆப் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா இன்டகிரேட்டடா இருக்கிறத வந்து யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்றவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. கரெக்ட். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஏஐக்காகவும் ஒரு டாரிஃப் போடுறாங்கல்ல, அப்ப ஹிடன் டாரிஃப். ஆமா, ஹிடன் டாரிஃப் இருக்க தானே செய்யும். அப்ப அந்த பிரைஸ் எல்லாம் கட் பண்றேன், நான் ஆப்பா யூஸ் பண்றேன். ஃபேக்ட் அதுதானே.
அப்படியே நீ கொடுத்து அறுத்து கிழிச்சிட்ட. மற்றவங்களாம் வந்து ஃப்ரீயா தானே இவ்வளவு நாளா பேக்ரவுண்ட் ரிமூவர் பேக்ரவுண்ட் சேஞ்சர்லாம் ஃப்ரீயா தானே இருந்தது. எம்ஐ கேலரி ஆப்லாம் இருந்தது தானே, K20 Proலயே இருந்தது. அப்ப ஏஐன்னு ஒண்ணு அந்த வேர்டிங்கே பிராண்டிங்கே எல்லாமே இருந்துச்சு. இப்போ எல்லாமேத்துக்கும் அந்த பிராண்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே விஷயத்தையே ஏஐங்கிற. ஆமா, போர்ட்ரேட் பண்றேன்னா ஏஐங்கிற. பிச்சிருவம் பாத்துக்க அப்படிதான் இருக்கு. ஓகே, நியமத் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவபரணியன் கௌதம் ப்ரோ, தண்டர்போல்ட் நம்மால் தண்டர்போல்ட்னு இருக்குமோ பேர் அப்படிதான் ப்ரோ இருக்கும் யூடியூப்ல ஓடுங்க, அந்த கேமிங் நேம் அது சும்மா வச்சது ப்ரோ. ஐ அம் யூசிங் Samsung S20 FE since 2022. Mobile still working good, but battery life is worst. 3 to 4 hours of SOT before, but now I wipe cache, which I got these tips from our community members, Samsung user, which is useful. Now I found slightly different. Now it is getting up to 4 to 5 years of SOT, and also I am thinking to try this in my wife's S24, which I gifted it last year. We are getting 78 hours of SOT. No Insta FB, only calls, WhatsApp and YouTube. What's your opinion, guys? இதுக்கு மேல ஒபினியன் என்ன சொல்றது? இல்ல பண்ணலாமா வேணாமான்னு கேக்குறாரு. கேஷ் பார்ட்டிஷன் நான் ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணுங்க. இல்ல இப்போ என்ன சொல்றாரு பாருங்க ப்ரோ. iPhone லாஸ்ட் இயர் we are getting 78 hours SOTங்கறாரு ஆல்ரெடி. ஏனா Insta FB இல்லையே. ஐடில் ட்ரெயினே இருக்காது. எதுமே ஓடாது. S24ல 78 hours SOT வருதுனாலே உங்க வீட்டு அட்ரஸ் தேடுவானுங்க. ஆமா. அந்த S24 தீன் போயிடலான்னு பாப்பாங்க. ஆமா. சரி, ஆனா ஓகே, ஆனா கேட்ச் வந்து கிளியர் பண்ணிட்டு நிறைய பேர் பாசிட்டிவா தான் சொன்னாங்க. ஆமா, எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 1.5 hours எக்ஸ்ட்ரா வருது. இன்னொன்னு என்ன, S20 FE பழைய ஃபோன், பேட்டரி மாத்திட்டாருன்னா இன்னும் தலையில மாறும், இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் பை அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ப்ரோ கொஞ்சம் வைஃபை இஷ்யூஸ் இருக்கு ப்ரோ OnePlus 13 நரேஷோட வீடியோ போட்டிருந்தீங்களா, அதுல போட்டிருக்காங்க 13s. ஆக்சுவலா இது எல்லாருமே நிறைய பேர் இது வந்தபோது சொல்லிட்டு இருந்தாங்களா வைஃபைல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. இவனுக்கு இல்ல, இவனோட நல்லா இருக்கு. பட் ஆனா இவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு அந்த வைஃபை ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றாரு. ஏன்னா Realme 7ல வந்து நல்லாவே இருக்கு. ஆமா, கொஞ்சம் தூரம் போனா கூட கட் ஆயிருதான் 13s. காஸ்ட் கட்டிங் இதுலயுமா. காமன் மனிதன் அப்படிங்கிறவர் வந்து I'm a OnePlus fan. I used OnePlus 7 from launch to 4 years. Then I thought to try Samsung and purchased S23 Ultra in Gulf. I did not like that, so I sold that and purchased OnePlus 12R 256GB. But 256GB filled up fast. So I thought about upgrading, but I like compact phones. After using big phones for many years, so I exchanged to 12R for 13s 512GB model. The phone is heating compared to my previous phone. The camera is very average, rest all OnePlus quality. When I buy a phone, I check the availability of IR blaster, call recording and a good battery. 13s has this. But if you don't want a small phone, better go for OnePlus 13R. Best value for money. ஆமா, அதான் நீ காமன் மனிதன் சொன்ன பத்தியா சஜஷனோட சொல்லியிருக்காரு. குட் ப்ரோ, சம பாயிண்ட். காமன் மனிதன்னா சும்மாவா அப்படின மாதிரி இருக்கு. 13R வேற லெவல் ஃபோன் இது. நிஜமாவே இன்னைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ங்க 13R. சஞ்சய் அப்படிங்கிறவர் வந்து சிவ ப்ரோ ரீசெண்டா வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ல OnePlus Nord 5 கேமரா நோட்டிசபிளி பெட்டரா இருக்கு. சோ இது நீங்க ரிவ்யூ போட்டாங்க, அடுத்த நாள் வந்த அப்டேட் ப்ரோ. நீங்க போஸ்ட் பண்ணி அடுத்த நாள் வந்த அப்டேட் வேணுனே. இனிமே எதுவும் பண்றதவே இல்லை. நான் ஆல்ரெடி ஏதோ சொன்னேன். இப்போ நீங்க ரிவ்யூ போஸ்ட் பண்ணோடனே அந்த வீடியோ கமெண்ட்ல வருது, அப்டேட் வந்துருச்சு பண்ணிட்டீங்களா, வந்துருச்சு ரிசீவ்ட் ஆன் 31st July அப்படின்னு டேட்டோட போட்டிருந்தாங்க. 30th July 30th July. இல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, டீல்ஸ் டைம்ல நீங்க வேற 2-3 வாரம் யூஸ் பண்ணீங்க அந்த போனை, வேற அது வரைக்கும் அப்டேட்டே வரல. வைத்தறிச்சல். பட் ஆல்ரெடி நாட் 5 நாங்க 30Kல ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓவரால் குட் ஃபோன், ஓவரால் பெஸ்ட் ஃபோன்னா வேணும்னா 30K ரிலையபிளா இருக்கு. இப்போ Poco F7 வந்து மொரட்டு ஃபோன் தான். ஆமா, ஆனா எனக்கு மொரட்டு ஃபோன் வேணுமா இல்லாட்டி வந்து கொஞ்சம் எல்லாமே வெல் ஆப்டிமைஸ்டா இருக்க ஃபோன் வேணுமான்னும்போது Nord 5. ஆமா, ஏன்னா கேமராவும் நல்லா இருக்கும் அதுல, உங்களுக்கு பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது, ப்ளோட்வேர் ஃப்ரீ, ரொம்ப க்ளீனான யூஐயா இருக்கும். OnePlus ஆக்சிஜன் வாய்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சது. அடுத்து ஹரி கணபதி அப்படிங்கிற நண்பர் வந்து சம மொபைலு, பேட்டரி பேக்கப் ஆசம், ஆக்சிஜன் வாய்ஸ் வெரி ஸ்மூத், கேமரா எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆல் ரவுண்டர் OnePlus 13 பெஸ்ட் மொபைல். இதுக்கு முன்னாடி நான் வந்து S23 யூஸ் பண்ணிட்டு டெய்லி 2 times சார்ஜ் பண்ணிட்டு கண்டிப்பா போயிட்டேன். ஸோ OnePlus 13 எனக்கு சொல்லும். ஸோ அவர் காம்பேக்ட் ஃபோன்னால 13 போயிட்டாரு. S23 சின்ன ப்ரோ எனக்கு என்ன வருத்தம்னா ப்ரோ, நான் இப்போ அந்த சொன்னல ஓப்போ ஒரு பர்சனை அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் 6.3 inch காம்பேக்ட்னு சொல்லிட்டு யாரும் உட்காராதீங்க, 6 inch வேணும்னு சொல்லிட்டு. ஆமா, 6.1 inch எனக்கு தெரிஞ்ச காம்பேக்ட்னா அதான். ஏன்னா Asus Zenfoneலாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா 10 தான் ப்ரோ. ஆமா, 6.1 கூட விட மாட்டேன் நான். முடிஞ்சா 5.8 ஆகுங்க. நியாயமே இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ரொம்ப காம்பேக்டா வேணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் வாங்க மாட்டாங்க யாரும், மல்டிமீடியா பாக்குறாங்க. மல்டிமீடியாலாம் டிவில பாருங்க. எனக்கு வந்து இது எங்க டேப் வாங்கிக்கோங்க 20,000. யோசிச்சு பாருங்க ப்ரோ, இந்த சைஸ்லாம் நியாயமற்ற செயல் தான். இந்த சைஸ்ல இமேஜின் பண்ணி பாருங்க. இப்பதான் பெசல் மினிமல் பண்ண முடியும், ஃபுல்லா பண்ணிடலாம். அப்புறம் நான் என்ன பண்றேன், இதோட கொஞ்சம் திக்காவே கொடு. கரெக்ட். இவ்வளவு குட்டியா இருந்தா எனக்கு திக்கா இருந்தா தெரியாது. அப்ப என்ன ஆகுது, இப்பதான் நீங்க தின்னாவே பேட்டரி எவ்வளவு சிலிக்கான் கார்பைட் வேற ஓப்போ வச்சிருக்கான். அந்த டெக்னாலஜி தாராளமா பண்ணலாம். இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஷட்டர் கீ, வால்யூம் ராக்கர், 3.5 ohm jack எல்லாமே இதுலயே இருந்திருக்கு அப்படினும்போது why not in modern கரெக்ட் தான், கிளாஸியா இருக்கும். எப்படி அப்ராட்ல X200 Pro mini லான்ச் ஆச்சு அது மாதிரி. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ்.
ப்ளீஸ் ஹெல்ப் மீ இந்த சூரி சொல்லுவார் தெரியுமா ரஜினி முருகன்ல, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிக்கிறேன் மச்சான், அதே எங்க நிலைமை, ஹெல்ப் மீ தான். சரியா? அடுத்து ஜெகதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து என் ஒய்ஃப் ஓப்போ ரெனோ 13 யூஸ் பண்றாங்க, கலர் வைஸ் 15ல இருக்கு, சார்ஜிங் அப்போ கலர் தான் ஸ்கிரீன் சேவர் வருது ப்ரோ, அதை எப்படி டிசேபிள் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உள்ள போனா ஸ்கிரீன் சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாக் ஸ்கிரீன் ஸ்கிரீன் சேவர் செட்டிங்ஸ்ல சர்ச் பண்ணலாமா? பண்ணலாம். ஸ்கிரீன் சேவர்னு போட்டாலே வந்துரும். இது வந்து என்னன்னா சார்ஜ் ஏறும்போது இதை காட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன், ஆமா அதை போய் டிசேபிள் பண்ணி விட்டா வராது. அது எப்ப காட்டுறதுன்னு கேட்கும், இந்த ஸ்கிரீன் சேவர் எப்ப காட்டட்டும் அப்படின்னு கேட்கும். நீங்க இதுல கலர் தானே வருது, இதுக்கு பதில் நீங்க உங்களோட கேலரியில இருக்க போட்டோஸ் கூட வைக்கலாம், அது அப்படியே அந்த ஸ்லைட் ஷோ மாதிரி போயிட்டே இருக்கும், சார்ஜ் ஏறும்போது அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ப்ரோ. சரியா? நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்கிரீன் சேவர் நாளே காட்டு விட்டு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அன்பரசு அப்படிங்கிற நண்பர் வந்து ஐம் யூசிங் போக்கோ F7 ஃபார் தி பாஸ்ட் 1 மந்த், டிஸ்பிளே ஆவரேஜ், ஸ்பீக்கர் ஆவரேஜ், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு, பில்ட் குவாலிட்டி குட், ஹைப்பர் வாய்ஸ் டோட்டல் வேஸ்ட், பேட்டரி பேக்கப் போஸ்ட் 4 hours SOT, F7ல 4 hours SOTயா, ப்ரீ அப்ளைடு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வேஸ்ட், மை ப்ரீவியஸ் மொபைல் Realme GT60 சூப்பர்ப் BOE S1 அந்த டிஸ்பிளே சொல்றாரு, சூப்பர் பிரைட், ஐ ரிக்ரெட்டிங் பையிங் தி போக்கோ F7 வெயிட்டிங் ஃபார் ஹைப்பர் OS 2.2. அதுல ஏதாவது மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கறாரு. எதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள மாத்துன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. GT60 நல்ல போனியா மாத்துன அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இங்க பாருங்க, I am using Poco F7, I am getting 2 days of battery ன்னு சொல்லி ஆலன் வால்கர். அதான் ஒரு 12 மணி நேரம் SOT போட்டுருந்தாரு. நம்ம ஒரு கமெண்ட் படிச்சோமே. புரியல ப்ரோ. நான் வந்து இத திரும்பியும் சொல்றேங்க. அப்போ ஒருவேளை நம்மால வந்து பயங்கரமான ஒரு கேமரா இருக்கலாம். இல்லாட்டி வந்து அவருக்கு வந்து இப்போ கான்ஃபிகர் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆப் கோலர் பண்ணலாம். இப்போ ரீசெட் பண்ணா ஃபிக்ஸ் ஆகலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல் நீங்க கேட்டீங்கன்னா, நான் கேமராவையும் கேமையும் யூஸ் பண்ணாம இருந்தேன்னா எனக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. ஆமா. கேமராக்குள்ளேயும் கேமுக்குள்ளேயும் நான் போனாலே பேட்டரி லைஃப் அதே மாதிரி 5G டேட்டா ஆன் பண்ணாலும் ட்ரெயின் ஹெவியா இருக்குது. 5G டேட்டா ஆன் பண்ணி ஃபோன் காலோ டேட்டாவையும் நான் ப்ராசஸ் பண்ணேன் ப்ரோ, அடி வாங்குது. ஆமா. சூடாவது பேட்டரியும் இறங்குது ஃபாஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு நான் இப்போ அந்த எக்ஸ்டர்னல் டெஃப் யூஸ் பண்ணேன்னா என்னால நல்ல SOT காட்ட முடியும். ஆமா. நான் ட்ரிக்கியா யூஸ் பண்ணுவேன். ஆனா நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் நான் இதுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்குறது, அப்புறம் என்னோட பேட்டரி சேவர் போடுறது, குவாட் HD இருக்கும், ஃபுல் HD மாத்துறது, 60 Hz யூஸ் பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேட்டரி சூப்பர் ஆயிடுச்சு ப்ரோ, பேட்டரி டேய் அப்புறம் எதுக்கு அதை வாங்கணும்? அதேதான். அதுல இருந்து 40,000 ரூபாய் கம்மியா வாங்கினாலே நமக்கு அதோட நல்ல 5,000 வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு அதுதான் வந்து எனக்கு இப்போ வருத்தமா இருக்கு. நான் எல்லாத்தையும் மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்றதுக்கு சில சமயங்கள்ல வந்து காமன் பீப்புள் அதெல்லாம் தெரியாது ப்ரோ. வாங்கி அவங்க பாட்டு போட்டோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பேட்டரி நிக்கலன்னா பேட்டரி நிக்கலன்னு சொல்லணும். காமன் பீப்புளே கேம் ஆடினாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஆமா, நான் அதை தான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. எனக்கு என்ன ப்ரோ, எனக்கு என்னத்துக்கு நான் ஓப்பனா சொன்னா பிக்சல் 3 ஆடுவேன் ப்ரோ நான். அதே ட்ரீம் கிரிக்கெட். ஆமா, எனக்கு வேற எதுவும் வேணும்னு அவசியமே இல்லை. ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SKR மேக்கர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நானும் போக்கோ F7 தான் வச்சிருக்கிறேன், பாக்கெட்ல கூட போட முடியல, அவ்வளோ ஹீட் ஆகுது, ஃபோன் நார்மல் யூஸுக்கு சுடுதுண்ணா. இதெல்லாம் அந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ப்ரோ. அப்டேட் வரதுக்கு முன்னாடி வந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்டேட் இப்போ வந்திருக்கு 2 நாள் முன்னாடி. அதனால பார்ப்போம். SK ஆனந்தராஜ் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ கூகுள் கேம் பிளே பண்ணும்போது டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ, நான் ஸ்க்ரீனை 2 டைம்ஸ்க்கு மேலே ரொட்டேட் பண்ணால் ஃபுல் ரொட்டேட் ஆகுது இன் ஃப்ரீ ஃபயர், அப்புறம் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, மொபைல் நேமு போக்கோ F7 ப்ரோ. சவுண்ட் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா ஹெட்ஃபோன்ஸ் இல்லையா? ஸ்பீக்கர் அவுட்புட் சொல்கிறாரு அவர். ஓ ஐ எம் சாரி. இல்லை ஹெட்ஃபோன்ஸில் வந்து அப்டேட்டில் கூட ஃபிக்ஸ் ஆகும். போக்கோ பேடே அப்படி தானே, ரெட்மி பேடா என்னது இது, அது அப்டேட்டுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால நிறைய யூஸ் பண்ணிட்டு. ஸோ நிறைய டிவைஸ்க்கு வந்து அப்டேட் வந்திருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் இந்த வீடியோ போடும்போது அப்டேட் ஆல்ரெடி வந்துருச்சு போக்கோக்கு. நீங்கள் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு மேபி ஒரு அப்டேட் மாதிரி கொடுங்க, நாங்கள் அதை எடுத்து படிக்கிறோம். அப்புறம் ஏகர் அப்படிங்கிற நண்பர் வந்து கண்டிப்பா அசோஸ் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா பெஸ்ட் பிராண்ட் லேப்டாப். ஆமா, மற்ற எல்லா பிராண்ட்லயுமே HP டெல்லு என்னைய வச்சு செஞ்சுட்டாங்க. செஞ்சதுதான் எல்லா பிராண்டும். HP-ல 2020ல ஸ்டார்டிங்ல பெவிலியன் சீரிஸ் வாங்கினேன். லுக் ஆஸ்பெக்ட்ல சூப்பரா இருக்கும் ப்ரோ. 1TB ஹார்ட் டிஸ்க், 512GB SSD. ஆனா அதுல இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா அதுல ஹெவி இன்டென்ஸ் டாஸ்க்லாம் ப்ராப்பரா ரன் பண்ண முடியல. நான் கொஞ்சம் சிவில் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஸ்டார்ட் ப்ரோ டாப்ஸ்லாம் ரன் பண்ணுவேன். நான் ரெண்டரிங் கொடுத்த லேப் ஓவர் ஹீட் ஆகும், அவ்வளோ ஹீட் ஆகிறதுனாலேயே ஒர்க் லோடு எடுக்க முடியாது கண்டிப்பா. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன் ப்ரோ. என் தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆசைப்பட்டு என் மச்சான் வந்து இந்த மாதிரி HP லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு. இதில் கொடுமைன்னா அவர்கிட்ட வந்து நான் அசோஸ் லேப்டாப் ஒன்று கொடுத்துருந்தேன். அதாவது நான் தங்கச்சிக்காக தான் நான் வாங்கணும், நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து டெடிகேட்டட் GPU-லாம் கூட இருந்தது. i7 செகண்ட் ஜென். சரியா? அப்போ வாங்கினேன் அந்த டைம்ல. ஆமா செகண்ட் ஜென். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா 16GB ரேம்லாம் போட்டு எல்லாமே போட்டு கண்ணு மாதிரி இருந்தது. நான் நீட் ஃபார் ஸ்பீட் அண்டர் கவர்லாம் ஆடிட்டு இருந்தேன். நம்ம போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கார்பன் அதெல்லாம் கூட ஆடிட்டு இருந்தேன். செம்மையா இருந்தது. ஸோ அந்த லேப்டாப் வந்து அவட்ட கொடுக்கும்போது சரி இது பழசா இருக்கே புதுசு மாத்தலாம்னு சொல்லி HP ஒன்று வாங்கினாங்க, ரைசன் பேஸ்டு. இது பழைய லேப்டாப், இது பூட் ஆகிற டைமோட 4 மடங்கு அதிக டைம் எடுத்து பூட் ஆச்சு. இது எக்ஸ்சேஞ்ச் வர போட்டாச்சு, எக்ஸ்சேஞ்சிலும் போட்டு தரப்பியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் தலைக்கு அப்புறம் இருந்தது. எனக்கு அப்புறம் இருந்ததுன்னா ஏமா இதை ஏமா வாங்கினேன் அப்படிதான் இருந்தது.
இப்போ வந்து அதை எப்படிலாம் பண்றாங்க தெரியுமா? ஆட்டோ கிளாஸ் எல்லாம் திருப்புறாங்க. எப்படின்னா உள்ள ரேம் ஸ்டிக் எக்ஸ்ட்ரா போட்டா ஃபாஸ்ட் ஆயிடும், என்னென்னமோ சொல்லி என்னமோ பண்றாங்க. SSD போடுங்க. ஒன்னு உறுதிங்க, இந்த HP லேப்டாப்புக்கு நாங்க வீடியோ பண்ணும்போது எங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, யாரோ பெருசா வந்து டீம்ல நிறைய மாறி இருக்காங்க. ஆமா, இதுல டிசைனிங் வந்து செமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க மேக்புக் மாதிரியே இருந்துச்சுங்க லிட்டரலா. அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ், குவாலிட்டி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் விண்டோஸ் லேப்டாப்ல எனக்கு ஷாக் என்ன ப்ரோ, நான் ஃபிளாட்டா இப்ப கீழ வச்சாலும் ஸ்பீக்கர் செம குவாலிட்டி. ரீசன் என்னன்னா ஃப்ரண்ட்ல வென்ட் கொடுத்திருக்கான். ஃப்ரண்ட்ல நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரி பாட்டம்ல வென்ட். விண்டோஸ் லேப்டாப் மைனஸ் ஸ்பீக்கர் தான், ஏன்னா அடியில இருக்கும், யாருக்கு ஓடுதுன்னே கேட்க தெரியாது. அடுத்து என்னன்னா கூலிங்க்கு என்ன பண்ணிருக்கான், அந்த ஹிஞ்ச் கேப்ல வென்ட் விட்டுருக்கான். ஓகே, ஹிஞ்ச் கேப்ல விட்டனால என்ன ஆயிடுச்சு, மேலே அடிக்காது, பின்னாடி போகும். அது பாட்டு கரெக்ட், பின்னாடி காத்து மாதிரி போயிட்டே இருக்கு. கூலாவே நிஜமா இருந்ததுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கிரிப்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா, நாங்க கூலிங் மெக்கானிசம் ஒர்க் பண்ணிருக்கோம். கையில எடுத்து யூஸ் பண்ணா லேப்டாப் அவ்வளவு ஈஸியா ஹீட்டே ஆகல. நான் இந்த மாதிரி இது பாருங்க ஃபோம்ல இதுல வச்சேன்னா லைட்டா அந்த ப்ராசருக்கு சைடு வாமாச்சு. ஆமா, இதுவே நான் கையில எடுத்து நான் அதே டாஸ்க் சிமிலர் டாஸ்க் பண்ணும்போது உடன் டேபிள் எல்லாம் வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இது ஃபோம்னால ஆப்வியஸ்லி அந்த ஹீட் தெரியும், ஏன்னா இது டிஸ்ட்ரிபியூட்டே ஆகாது. அதனால வந்து டிசைன் ஒரு பெரிய ஃபேக்டரா பிளே ஆகுது. மேபி இதுக்கப்புறம் HP எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். பட் அசூஸ் வந்து நிஜமாவே ஒரு பெரிய இமேஜ் இருக்கு ப்ரோ எனக்கும். ஸோ அடுத்து வந்து என்னன்னா பண்ண முடியல. அப்புறம் டெல்லு இவன்ட்ட லேப்டாப் வாங்குறதே ப்ராப்ளம் தான். ஒரு காலத்துல டெல்லு தான் ப்ரோ எப்பயுமே எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. காலத்துல ப்ரோ காலேஜ் படிக்கும் போது ஏலியன் வேர்னா அவ்வளவுதான், அப்படியே பறப்ப நினைச்சேன். ஏலியன் வேர்னா வேற லீக் தான். 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா ஆசை அப்படின்னு பறந்துட்டு இருந்தேன். ஏலியன் வேர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பெரிய கை. சும்மாங்க அப்படிதான் இருந்தது. ஆனா எங்க மாமா அந்த ஆப்பிள் லைட் எரியறதுக்கு முன்னாடி ஏலியன் வேர் அந்த லைட் எரியும் மண்டை ஏலியன் லோகோ செமையா இருக்கு. எங்க மாமா என்ன பண்ணாங்க, மாமா பசங்க 2 பேருமே ஆசைப்பட்டு லேப்டாப் கேட்டாங்கன்னு காலேஜ் போனோம். ஜாயின் பண்ணதுமே நான் வந்து காலேஜ் முடிய போறேன், அப்பதான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். சோனி வயோல இருக்கல தின்னஸ் லேப்டாப் வாங்கி கொடுத்தறப்ப செம தின்னஸ். அந்த டைம்ல அந்த வயோ லேப்டாப் சூப்பரா இருக்குங்க, செமையா இருந்துச்சு. கலர்ஸும் அல்டிமேட்டா இருக்கும். அதுல அந்த மோட்டோ இப்ப கலர் கொடுக்கறனால போனுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன் கலர் இருக்கும், நல்லா இருக்கும். செமையா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு கலரு, செம்ம ஸ்லீக் லைட் வெயிட். எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. என்னடா அவ்வளவு தின்ன. அப்ப நான் சொல்றேன் 2010ல லேப்டாப்ஸ் வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கும், யூனிக்கா இருக்கும் ப்ரோ. அந்த வாயோ பார்த்தா தனியாவே தெரியும். நீங்க பிராண்டிங்லாம் பார்த்தா ஒரு சோனி லேப்டாப் அந்த தூரத்துல பார்த்தாலும் தெரியும். அந்த மாதிரி சீரியஸா செம்ம மேக். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபர்ஸ்ட் மேக்புக் ஏர் என்வலப்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. இன்ஸ்பிரேஷன் ஃபுல்லா சோனி தான் கட்டுவாரு. தின்னஸ் லேப்டாப் இந்த இண்டஸ்ட்ரினா சோனி கட்டுவாரு. சோனி தான். வெல் டிசைன்ட் லேப்டாப் இந்த இண்டஸ்ட்ரினாலும் சோனி தான் கட்டுவாரு. அதை பீட் பண்றதுதான்டா எய்ம் அப்படின்வாரு. சோ எப்பயும் நம்ம வந்து ஒரு டார்கெட் வைக்கிறது தப்பு இல்ல, கரெக்ட். இன்ஸ்பயர் ஆகிறதும் தப்பு இல்ல. அதுக்காக அந்த லேப்டாப்பே இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணிவிட்டு அதுல மேக் ஓஎஸ் ஓட விட்டுருந்தாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதான் நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, G சீரிஸ் வாங்கினேன் ப்ரோ. அதுல ஹார்ட்வேர் லெவல்ல டிஃபெக்ட் தான். நானும் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்ல லேப்டாப் எடுத்துட்டு போறதுக்கு லேப்டாப்பை லிஃப்ட் பண்ணும் போதெல்லாம் சடனா ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ஆயிரும். எதுக்கு ஃப்ரீஸ் ஆகுதுன்னே தெரியாது. அப்புறம் பவர் கில் பண்ணிட்டு அகைன் ஆன் பண்ண சிச்சுவேஷன் வந்துட்டே இருக்கும். அப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு தான் அசூஸ்ல வாங்கினேன் ப்ரோ. ஸ்டிக்ஸ் மாடல். ஆஹா, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. சீரிஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. இது எல்லாமே பயங்கரமான மாடல் ப்ரோ. அசூஸ் வந்து நானும் யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் ஏமாற்றங்கள் எதுவும் இல்ல. அனிமே எல்லாம் கொண்டு வந்தான் மேல பின்னாடி டிஸ்பிளேல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேரு இதெல்லாம் ஒரு ஃபேக்ட். அடுத்து இர்ஃபான் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நான் HP லேப்டாப் தான் HP 14s யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. அமேசானில் வாங்கினேன். வாங்கும்போதே 2 years எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டிருந்தேன். வாங்கி 1 yearல ஸ்க்ரீன் ஃபிளிக்கரிங் இஷ்யூ வந்தது ப்ரோ. அப்போது வீட்டுக்கே வந்து டிஸ்பிளே மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 6 months மறுபடியும் பிங்க் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்தது. அப்பவும் வீட்டுக்கே வந்து பார்த்து லேப்டாப்பை வாங்கிட்டு போயிட்டு 1 weekல எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. 1 weekல பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருந்தால் நல்லா தப்பிச்சிட்டேன் ப்ரோ. இல்லைனா ஒரிஜினல் டிஸ்பிளே 15K வரும் சொன்னாங்க. வாங்கி 2 yearsல 2 times இப்படி ஆனது டிசப்பாயிண்டட் தான். பட் சர்வீஸ் நல்லா இருந்ததுனால இப்போ வாரண்டி முடிஞ்சு இனி ஏதாவது பிரச்சனை வந்தால் அவ்வளோதான். ஸோ இது வந்து பயம் இருக்கு அவருக்கு. இது வந்து காமன் ஃபார் ஆல் ப்ரோ. அதனால தான் மேக் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் நீங்கள் கேர்லெஸ் போட சொல்கிறீங்க. ஏன்னா முடிஞ்சுன்னா சோலி முடிஞ்சு. ஏன்னா எல்லாமே சீல்டு, அதில் தனியாலாம் மாற்ற முடியாது. போச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக மதர் போர்டே மாற்று. லேப்டாப்பில் முக்கால்வாசி ரேட்டு மதர் போர்டு ஊதிட்டு போயிடுவாங்க. சிவசந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆயா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா எல்லா கமெண்ட்லயும் நான் பாக்குறேன் ஐயா. லெனோவோ லேப்டாப் தான் யூஸ் பண்றேன். நீங்க லெனோவோ யூசர் தானா? ஃப்ரெண்ட் ஹேஸ் இஷ்யூ இன் இஸ் லேப்டாப் வித்தின் வாரண்டி பீரியட். லெனோவோ கேம் ஆன் சைட் அண்ட் ஸ்வாப்டு கீபோர்ட் அண்ட் ட்ராக் பேடு. கீஸ் டிட் நாட் ஒர்க். AT3 ஒர்க் ஆகல. அசூஸ் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் வெயிட்லெஸ் கம்பேர்ட் டு லெனோவோ சூப்பரு. HP ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. பில்டு குவாலிட்டி மட்டமா இருக்கும். பேக்ல வச்சு எடுக்கும் போதெல்லாம் அது இவர் வைக்குமோ அந்த ஃப்ரெண்டோட லேப்டாப்பை அதுக்கு போட்டு பாருங்க. பையன் பொத்தி பார்த்துக்கிட்டான் ப்ரோ. ஆனால் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன். நான் பார்த்தனால ஒன்றும் சொல்லலை. ஓ இவர் பண்ணதுனால எதுவும் சொல்லலை, கொண்டிருப்பாராம். பட் வேற யாராச்சும் பண்ணியிருந்தா பஞ்சாயத்து ஆகியிருக்கும். நோ இஷ்யூ சோ ஃபார். ஓகே ஓகே
சரி, ஸோ அதான் கேங்கே நிறைய பேர்ட்டு நிறைய லேப்டாப்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா கேம் பல்ஸ் இவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, லேப்டாப் ட்ரஸ்ட்னா ஐ எம் யூசிங் Lenovo ThinkPad 3 ஒர்க்கிங் ஃபைன் ஃபார் 3 years. இதெல்லாம் பிசினஸ் லேப்டாப்ஸ், ThinkPad, IdeaPadலாம் வந்து ஆஃபீஸில் கொடுக்குறது. டாப் சீரிஸ் பாருங்க, அதுவும் மாஸ் ஆச்சு. ஆமாம் ப்ரோ ஆக்சுவலாக என்னன்னா, நான் இதுக்கு தான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து எப்பயுமே Asus Lenovo Asus Lenovo அப்படிதான் எனக்கும் ஃபீல் ஆகுது. நான் ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு தொடர்ந்து Lenovo ThinkPad தான். ThinkPad, IdeaPad இது ரெண்டு தான் மாறி மாறி அதுவும் பெருசா பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், இது யாராலையும் நம்ப முடியாது. நான் அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணேன், அது வந்து டெல்லு. அதை நான் 4 வருஷம் யூஸ் பண்ணேன் சக்ஸஸ்ஃபுல்லா. பரவாயில்ல, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆமா, பெரிய விஷயம், அது சாதனை தான். அவங்களே சொல்லிட்டாங்க ஐடி டீம்ல இருக்கவங்களாம், எப்படி ஜி டெல்லு தான் அதுவும் டெய்லி 9-10 மணி நேரம் உங்க லேப்டாப் ஆன்ல வேற இருக்கு, ஏதாவது ரன் ஆயிட்டே இருக்கு, அக்னி குழம்பா கக்குது வேற, i7 6th ஜென் அது 6th 7th எப்படி ஜி இவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணீங்க எந்த பிரச்சனையும் வராம அப்படின்னாங்க. எனக்கு தெரியல ப்ரோ, அப்படியே நான் வந்து ஒரு இடத்த விட்டு அது தேவையில்லாம எங்கேயுமே நகர்த்தவே மாட்டேன், எங்கேயாவது மூவ் பண்ணா பேக்ல எடுத்து பொத்தனாப்புல தூக்கிட்டு போயிடுறது அப்படின்னு சொல்லி விட்டேன். ரைட்டு, மொத்தம் வந்து இப்போ லெனோவோ மேலேயும் சரி அசோஸ் மேலேயும் சரி லேப்டாப்ல நிறைய ட்ரஸ்ட் இருக்கு மக்கள் மத்தியில. கரெக்ட். ரைட்டு. ஸோ அடுத்து என்னன்னா, மோட்டோ எட்ஜ் 15 வேஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி சிம்பிளா ரிச்சர்ட் பிரான்சிஸ் சொல்லிட்டாரு. UI lags and ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு ப்ரோ, பேட்டரி SOT எல்லாம் 4 to 5 years தான் வருது, அப்டேட்லாம் டிலே ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, தப்பா எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாமே ஃபீட்பேக் தான். வினோத் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஐ ஹவ் Neo 10R was experiencing a significant battery drain issue. At first I suspected that it was a recent software update because the screen on time SOT was around 5 to 6 hours. I tried a hard reset but the battery problem persisted. After carefully monitoring the device behavior, I discovered the real issue was the network. I used dual SIM setup, both Jio and Airtel. Jio network was causing the battery drain. Even though I only use the SIM for banking OTPs and not for internet. I solved the problem by setting the Jio 4G. The battery life is now excellent. My phone still uses the Airtel SIM for a 5G network and I am now consistently getting 9 to 10 hours of SOT. Neo 10R அதுவும் 10 இல்ல 10R. ஸோ இது வந்து இதை தான் நாங்களும் சொல்றோம் அடிக்கடி, நெட்வொர்க் ஃபிளக்சுவேட் ஆச்சுன்னா வேலைக்கே ஆகாது. இந்த பிரச்சனை தான் பிக்சல்லையும் வந்தது, அது எப்படி அவங்க மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் அப்போ எல்லா ஃபோன்லையுமே வந்து 5G தான் காட்டுது. ஆமா, 5G 4G போறது, 4G 5G வரதெல்லாம் வர மாட்டேங்குது. முன்ன நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த 6 daysல எல்லாம் இதனாலே 4G. ஆமா, ராகவன் ப்ரோலாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க ஆளத்துக்கும் பவர் சேவர் மோட் ஆன் பண்ணிடுவான், 4G ஃபோர்ஸ் பண்ணுவான். ஆமா, ஒரு நாள் முழுக்க பேட்டரி கண்ணு மாதிரி நிக்கும். ஆமா, ஓகே. அடுத்து வந்து ரசன் ரெட்மி அப்படிங்கிற நண்பர் வந்து, இது வந்து ஜியோட ஃபீட்பேக்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஜியோ ஒஸ்ட் ஈவன் இன் ஸ்னாப்டிராகன் ஆஃப்டர் சேஞ்ச் டு ஏர்டெல் நோ பேட்டரி குட் அண்ட் நெட்வொர்க் ஸ்பீட் இஸ் ஆல்சோ குட். அப்போ அந்த லேட்டஸ்ட் அவங்க வந்து ஸ்டாண்ட் அலோன் அது இதுன்னு சொல்லிட்டு ஐபி ரிலேட்டட் நெட்வொர்க் அது ஃபுல்லாவே அவங்களுக்கு அந்த 2G 3G இல்லாத ஒரு பெரிய மைனஸ் ப்ரோ. அதை நம்ம சொன்னோம்ல, ஏர்டெல் வோடாஃபோன்லாம் ஒழுங்கா இருக்க காரணம் அதுதான். இந்த 2G 3G மாறிக்குது, அந்த பவர் ட்ரெயின் ஹெவியா இருக்கு. இவன் வெறும் 5G 4G மாறிட்டே அந்த போயிட்டு ஃப்ரீன்னு ஒரு வார்த்தை டேக போட்டு ஏமாத்திட்டான். எல்லாரையுமே வந்து அடாப்ட் பண்ண வச்சிட்டான், மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. இப்போ ஜியோல பட்டன் போன் வாங்குனவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது, ஸ்மார்ட் போன் வாங்குனவங்க தான் இந்த பிரச்சனை. அதுல 4G மட்டும் தான், பட்டன் போன்ல 5G வராது. ஜியோ 4G. இதுல வேற விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஷாமில இஷ்யூ இருக்கு ப்ரோ, ஒர்க் ப்ரொஃபைல்ல நிறைய பக்ஸ் காட்டுது. இது வேறயா, பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கூட இடமே கொடுக்காம இருப்பாங்கன்னு பார்த்தா பிரச்சனை மட்டும் தான் சார் மொத்த இடத்துலயும் உட்காந்துருக்கு அப்படி இருக்கு. விஜயராகவன் நம்மாலு, ப்ரோ ட்ரை டு அன்இன்ஸ்டால் மைக்ரோசாஃப்ட் ஐடியூன் போர்ட்டல் அண்ட் ட்ரை அகைன் டு செட்டப். ஐ ஃபேஸ் திஸ் பக் டூ பிகாஸ் டீம்ஸ்ல ஆம்பியன்ட் சென்சார் டஸ் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி, ஸோ திஸ் ஒர்க் ஃபார் மீ. ஆக மொத்தம் எந்த ஃபோனை யூஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட மட்டும் தான் நான் இருப்பேன்னு சொன்னா நான் எங்க தான் போவேன். ஆமா. விக்னேஷ் கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்கோ F7 காட் பேட்டரி அப்டேட் இன் குளோபல் EU, தைவான், இந்தோனேஷியா, ரஷ்யா எக்ஸப்ட் இந்தியா. இந்தியாவெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, இப்போ வந்துருச்சு போல, அதுதான் போட்டிருக்காங்க இப்போ தெர்மல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. அப்புறம் ஆரோக்கியராஜ், ஐ ஹவ் டவுன்லோடட் Amazon app in the mobile data only and activated the mobile data with a single SIM which I linked with my bank, but it is not working. நம்ம சொன்னத பண்ணாரு, பட் அப்பயும் வர்க் ஆகல, but unable to pay. Is there any solution please சொல்லுங்க. புது இஷ்யூவா இருக்கு, கடுப்பா இருக்கு, தெரியல ப்ரோ. நம்ம மக்கள் இப்போ இது கேட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து இதுக்கான தீர்வு கொடுப்பாங்க. யாராச்சும் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க, நாங்க அந்த கமெண்ட் எடுத்து அடுத்த இதுல படிக்கிறோம் கண்டிப்பா. அபிஷேக் ப்ரோ இப்போ ஐக்கூ Neo 10ல எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு ப்ரோ. வைஃபை அண்ட் நார்மல் இன்டர்நெட் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. நான் ஏர்டெல் தான் யூஸ் பண்றேன். விளையாடும் போது தான், அதாவது ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது தான் சில டைம் ஒய்ஃபை யூஸ் பண்ணா கேம் ஓப்பன் ஆகுது, இல்லாட்டி கேம் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. கிளாஷ் ராயல் கேம்லையும் இதே ப்ராப்ளம் தான். இதை ப்ராப்ளமே எல்லாத்துக்கும் இருக்கா சொல்லுங்க. சிம் ஸ்லாட்டை மாற்றி போட்டு பாருங்க, நல்ல ஐடியா இது. கரெக்ட், ட்ரை பண்ணி ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம். சிம் ஸ்லாட் ஸ்வாப்பு, அப்புறம் சிம்மை வெளில எடுத்து திரும்ப போட்டாலே ரீரிஜிஸ்டர் ஆகும். கரெக்ட், அதுலேயே நிறைய பிரச்சனை ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்து இதை பண்ணாததுக்கு அப்புறமா ஃபிக்ஸ் நெட்வொர்க் செட்டிங்ஸ் மட்டும் ரீசெட் பண்ணலாம்ல. ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் பண்ணினா எல்லாமே ரீசெட் ஆயிரும்.
ரெட்மி 13 இதுதான் ப்ரோ சொன்னேன். ஹைப்பர்ஓஎஸ் பத்தி ஒருத்தர் தமிழ்ல ப்ரோ போட்டு ஸ்ட்ரோமேன் ஆடம் ஜோசப் பிரான் ஸ்ட்ரோமன் இவரோட கமெண்ட் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நாம. அதுல வந்து அதோட ஃபாலோ அப் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு. அப்படியா? ஆமா. ரெட்மி 13 5G போனை போன கமெண்ட்ல முக்கியமான ஏதோ சொல்ல மறந்துட்டாராம். அதான் ரெட்மி 13 5G போன கமெண்ட்ல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கால் பேசும்போது ஸ்பீக்கர் ஆன் பண்ணாலும் சரி ஆஃப் பண்ணாலும் சரி நான் என்ன பேசினாலும் அது எனக்கே திரும்ப கேக்குது. அது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா மைக்ரோஃபோன் ரிலேட்டட் பிரச்சனையும் இப்படி சில சமயங்கள்ல வந்திருக்கு. ஓகே, சில சமயங்கள்ல வந்திருக்கு. ஏன்னா எனக்கு ஏர்டெல்ல சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் சிக்னல் டவுனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் பேசுறது எனக்கே கேட்கும். இது எப்படி தெரியுமா ப்ரோ? நம்ம பேசுறதும் கேட்கும், ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறது அதுவும் கேட்கும். அது எப்படின்னா ஹலோ அப்படின்னு நம்ம சொல்றோமா, நமக்கே அந்த ஹலோ லைட்டா நமக்கு உடனே ஃபாலோ கேட்கும். அதான் கேட்கும். அப்புறம் அவங்களுக்கு பேசுறது கேட்கும். ஆமா, அது நடந்திருக்கு. ஏர்டெல்லே நடந்திருக்குது எனக்கு. அது நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லியிருந்தேன். பட் மற்ற இதெல்லாம் வேற ஏதோ எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாரு. ஃபோனில் இருக்க பிரச்சனை, ஸ்பீக்கரில் ஏதோ சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ரைட்டு, சரி. அதான் ஆஃப் பண்ணாலும் சரி எனக்கே வந்து அது கேட்குதுன்னு சொல்லியிருக்காரு. ரிப்பீட் ஆகுது. அதுக்கு பிறகுதான் அவங்க பேசுறது எனக்கு கேட்குது. அதான் நீங்க இப்போ சொன்னது தான் அதே சினாரியோ. லாஸ்ட் ஒரு மாசமா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைப்பர்ஓஎஸ் அப்டேட்டை கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த 2 ஸ்பீக்கர்லேயும் வேலையை காட்டுது. இது என்ன பண்ணுறதுனே புரியலையே ப்ரோ. இது அங்கே பாருங்களேன், ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது பழகிருச்சு, ஓகே. அதுவும் பிரச்சனையாக இருக்குது, ஆனாலும் பழகிருச்சு, ஓகே. ஆனால் கால் பேச தேவையானது தானே, அதுக்கே ஸ்பீக்கர் தானே. அது இப்படி கால் வாங்க பேசிக்கான ஒர்க்கு கால் பேசுறது, அதெல்லாம் இப்படி வந்து சொதப்பொண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. வாங்கி 7 மாதம் தான் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. இந்த ஸ்பீக்கர் சரி பண்ண நான் இது மைக் ரிலேட்டட் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. மேபி மைக் எதாவது பார்க்கணும். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது ப்ரோ. சப்போஸ் ஃபோனில் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஃபோன் பேசும்போது இந்த பிரச்சனை வருதான்னு பார்க்கணும். ஆமாம், அப்படி இருந்தால் பிரச்சனை வரலன்னா அப்பயும் வந்துன்னா நெட்வொர்க் இஷ்யூ. ஆமாம், அப்போ வரலன்னா ஃபோன் மைக்ரோஃபோனில் தான் பிரச்சனை. நீங்கள் ஒயர்ட் ஹெட்ஃபோன் கூட போட்டு செக் பண்ணி பாருங்க ப்ரோ. டைப் சி ஒயர்ட் ஏதாவது வச்சுருந்தீங்க போனால், இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஏதாச்சும் ஒன்று போட்டு செக் பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்ட வச்சிருந்தா கூட செக் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வாய்ஸ் ரிப்பீட்டிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா நெட்வொர்க் இஷ்யூ தான் அது. இப்போ ஒரு கடைசியில் பாருங்க, இந்த ஹைப்பர்ஓஎஸ் அவங்க ஊர்லேயே வச்சுக்க சொல்லுங்க. புது ஃபோன் வாங்கணும்னா செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கல மாதிரி பாவம், ரொம்ப எனக்கே டவுட்டா வர மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து புது போனை வாங்கிட்டு எனக்கே சந்தேகமா இருக்கு செகண்ட் ஹேண்ட் போனான்னு கேட்குறாரு. ஆமா, 7 மாசத்துலயே இவ்வளவு டார்ச்சர் அவருக்கு. கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து F21 F22 பத்தி கொஞ்சம் பேசுங்க. மொபைல் அடிக்ஷன் விட்டு வெளியே வர நல்ல டிவைஸ்னு சொல்றாங்க. எது குயினோட F21 அது பார்த்தேன் ஒரு ஃபோனு, டீடாக்ஸ் ஃபோன் மாதிரி இருக்கு. ஷாமியோடது அது தெரியுமா? சைனால இருக்கு ஷாமியோடது இது. அதனாலதான் அவர் அதை போட்டிருக்கிறாரு. நம்ம ஊர்ல நான் போன பார்த்தேன், என்னடா குயின் ஒன்னா என்னன்னு பார்த்தா சூப்பரா இருந்துச்சு போனு. ஷாமியில இதெல்லாம் பண்றீங்களா? அதான் இப்ப லேட்டஸ்டா வந்துருச்சு. F22 குட்டியா இருக்கு பாருங்க. ஆமா, செமையா இருக்கு. 20,000 ரூபாயா இருக்கா? இம்போர்ட் பண்ணி விக்கிறாங்க ப்ரோ, அதனால ஜாஸ்தி ப்ரோ. ஆக்சுவலா சைனால ரொம்ப கம்மி குயின் ஃபோன். சோ டீடாக்ஸ் நல்ல ஃபோன் தான், நல்லா பண்ணிருக்காங்க. இதை பத்தி பேசுங்கன்னாரு. இந்தியாவில் கிடைக்கிறது இல்லைங்க இதெல்லாம். யாராவது சைனால இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா, ஏன்னா 20,000 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல வைக்கலாம் பைத்தியக்காரன். இதெல்லாம் செமையா இருக்கு ப்ரோ. Queen 3 Ultraன்னு சொல்லிட்டு MediaTek G99 தான் ப்ரோ. Android 12. அதாவது சிம்பிளான ஃபோன் ப்ரோ. ஆனா இது என்ன 5 இன்ச்சா? ஆமா, குட்டி ஃபோன் தான் ப்ரோ. எல்லாமே LCD டிஸ்பிளேயோட வந்துரும். என்ன பாருங்க, பிக்சல் நாச்சு இருக்கு பாருங்க, பாத்டப் நாச்சு. பிக்சல் 4ல இதுல வந்து பாத்டப், பிக்சல் 5லயா இங்க பாருங்க. ஐபோன் மாதிரியே இருக்கு. Queen 3 Ultra பஞ்சோல் சைடுல இருக்குது. சாம்சங் OnePlusல இருந்த மாதிரி சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட். 2000 mAh பேட்டரி. இதெல்லாம் ட்ரெயினே ஆகாது. குட்டி ஃபோன் தானே. ஏன்னா அதுவும் டீடாக்ஸ் ஃபோன் வேற இல்ல, எந்த ஆப்ஸ் எதுவுமே இருக்காது. இதை வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல பெல்மோட வாங்கிடலாம். ஆமா, 7,000 ரூபா. அதுவும் 9,000 ரூபாய்க்குலாம் கிடைக்குது இப்போ. 9,000 ரூபா. கேம் பல்ஸ் அப்படின்ற நம்பர் வந்து வெரி வேலிட் பாயிண்ட்ஸ் யூ ப்ரோ. ஐ லைக் யூ செட் மேபி த Google services experience. Chinese companies UI, Samsung is really great in that area. Also bro, could you please address why other countries device not getting green line issue, even hard places like Gulf countries? Correct. Is this because cheap quality products delivered in India? ஆமா, என்ன அதுக்கு வந்து நம்ம ராசன் ப்ரோ போட்டிருக்காரு. I said this in all the videos mostly. I also in Gulf for 6 years. இங்க 50 டிகிரிஸ்க்கு மேல போகும். even போக்கோ phones did not get motherboard issue. ஒருவேளை இழுத்து வச்சு அறுத்துருவாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, அங்கெல்லாம் பிரச்சனை ஆச்சுன்னா சோழி முடிஞ்சாங்க. உங்க கம்பெனியே இருக்காது, அந்த சிஇஓ முதல் கொண்டு எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ அதான் இது ஒன்று நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போமே. இப்போ சாம்சங்லேயே கோடு உள்ள பிரச்சனை பற்றி ரெட்டிட்ல போனால் இந்தியா தான் வருது. ஆமா, இந்தியா தான் வருது. ஏன்னா அப்ராட்ல எவனுமே இது பண்ணல.
ஏன் அப்ராட்ல எல்லாருமே சாம்சங் வந்து நம்பர் 1 ஃபோன் சொல்றாங்கன்னா அதான் காரணம். இன்னொரு பிரச்சனையும் இருக்கு ப்ரோ. ஏன்னா யூரோப்ல நான் வந்து சாம்சங் ஃபோன் பிரைஸ் பார்த்தா நம்ம ஊர் பிரைஸ் கம்பேர் பண்ணா நம்மளோட காஸ்ட்லியா எல்லாம் ஜாஸ்தி தான். ஆமா சரியா? நம்ம ஊர்ல எப்ப பாரு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, எனக்கு வந்து குட் குவாலிட்டி டிவைஸ் வேணுங்கிறத நம்ம பாக்குறதே இல்ல. பிரைஸ் டு வேல்யூன்னு ஒரு மாயைக்குள்ள மாட்டிக்கின்னு நம்ம என்ன பண்றோம்னா 30,000 ரூபாய்க்கு 8s Gen 4 கொடுத்தாதான் மாசு. அதே 40,000 ரூபாய்க்கு ஒருத்தர் நிஜமாவே குவாலிட்டியாவும் அடுத்த 8 வருஷத்துக்கு ஒர்க் ஆகும்னு சொன்னா இன்னைக்கு அதை கழுவி ஊத்துவோம். கடைசியில திரும்ப ஒரு 6 வருஷம் கழிச்சு ஒரு கார்டசி ப்ரோஸ் போடுவோம். 6 வருஷம் முன்னாடி என்னமா வந்துச்சு தெரியுமா, வேற லெவல் டிவைஸ். கம்பெனியே இப்ப கல்லறையில கை இந்த மாதிரிதான் நம்ம ஊர்ல நடக்கிற மிஸ்டேக் ப்ரோ. இது குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் அதிக பிரைஸ் தான் தர முடியும். சிலர் வந்து மனசாட்சியை வித்துட்டு போய் பேசலாம். அப்படின்னா குவாலிட்டியான பொருள்னா நல்லா இருக்குங்கிற ஒரு மாயை இருக்கிறனால குவாலிட்டியான பொருள் மாதிரி டம்மி பீஸர் நல்ல காஸ்ட்லியா வித்தா ஏமாத்தலாம். ஆமா. ஸோ நிஜமாவே ஆக்சுவலா வந்து வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸை வந்து நிஜமான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணும்போது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம ஊர்ல யாருக்கும் இல்லைன்றனால தான் நமக்கு குப்பைகள் வரதான் நான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் முக்கியம். நம்ம ஊர்ல யாருக்குமே அந்த பொறுமை இல்லை ப்ரோ. இப்ப பாருங்களேன், போக்கோ F7ல இருக்கிற அதே சிப்பு தான் நத்திங்ல இருக்கு. ஆனா நத்திங்க நான் சப்போர்ட் பண்ணல. இதுவே நான் என்ன சொன்னேன், நத்திங்கே வந்து 50,000 ரூபாய்க்கு அந்த போனை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ஏதோ நான் கொஞ்சம் கரிசனம் காமிச்சிருப்பேன். ஆமா, ஒரு லைட்டாவது கரிசனம் காமிச்சிருப்பான். வந்து கஷ்டப்பட்டிருப்பான். ஏன்னா ஃபோன் 45,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு, அதனால ஞாபகம் இருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு 55 அந்த மாதிரி ஒரு 10,000 இன்க்ரீஸ் பண்ணுவான்னு பார்த்தா 80 தூக்கி வச்சிட்டான். போக்கோ F5 இப்போ போக்கோ F7க்கு இப்போ அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் ப்ரோ சொல்லியிருக்காரு. கேமரா பெட்டரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கா? சந்தோஷம் ப்ரோ, சூப்பரே. குட்வில் அப்படின்ற நண்பர் வந்து ஐ அக்ரி வித் நியூ 10 பேட்டரி லைஃப் அட்லீஸ்ட் 9 hours ஃபார் மீ, நோ ஹீட்டிங், ஐ மூவிங் ஃப்ரம் போக்கோ X6 வித்தின் 10 months டியூ ஹீட்டிங். X6 வந்து 7s Gen 2 வேற. அது ஒரு மாதிரி ஒரு டைப்பான டிவைஸ் ப்ரோ. அது ரொம்ப கேஷுவலா கொஞ்சம் அப்படியே என்னத்த சொல்லணும்னு தெரியல, கொஞ்சம் கடிதான். அடுத்து டிராஃபிக் பஸ்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ பிஃபோர் ஐ யூஸ்ட் ஏர்டெல் பிளாக் பிளான் வித் வைஃபை அண்ட் D2H, ஐ ஃபேஸ்ட் அ ப்ராப்ளம் வித் த ரவுட்டர், ஐ ரைஸ்ட் அ கம்ப்ளைண்ட் அண்ட் ஏர்டெல் நோ ஆக்ஷன் வாஸ் டேக்கன். So frustrated and switched to Jio. Then I felt I made the wrong move. Worst network. நார்மலா பேட்டரி ட்ரெயின் ஆகும் S22 Plusல. ஆஃப்டர் Jio வந்து அல்ட்ரா ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகுது பேருக்கு ஏற்ற மாதிரி. சர்வீஸ் குவாலிட்டி இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட். Now I am in Bangalore, ported to Airtel again. I am getting good network and my battery holds fine. ஸோ இது வந்து வேற லெவல் டேட்டா ப்ரோ. ஆமா, இது வந்து உண்மை ப்ரோ. இந்த ஏர்டெல் பிளாக்ல ஒரு சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா சிம் வந்து ரொம்பவே ஆக்டிவா அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சிம் ரிலேட்டட் பிரச்சனைலாம் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் எடுத்தாலும் கொஞ்சம் டிலே இருக்கு, லேக் இருக்கு. பாக்ஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனாலும் கொஞ்சம் டிலே இருக்கு ப்ரோ. இது வந்து 100% அக்செப்டட். இந்த பிரச்சனை வந்து நடக்க தான் ப்ரோ செய்யுது. எஸ் ரைட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் டீடைல்ஸ். அடுத்து லாஸ்ட் கமெண்ட் என்னன்னா, ரெட் ஐ அப்படிங்கிற நண்பர் வந்து பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் டேட்டா குறைச்சிட்டு இருக்காங்க, வீக் சிக்னல், விஐ சிக்னல் கால் டயல் அண்ட் ரிசீவ் ஒவ்வொரு நெட்வொர்க்கோட இது போட்டுருக்காருங்க. ஏர்டெல் லிட்டில் பிட் பிரைஸ் ஹை, ஜியோ நார்மல் யூசேஜ்க்கு ஓகே, பட் கேமிங்க்கு மில்லிசெகண்ட் இஷ்யூ இருக்கு. ஆமா, எல்லாருமே லேக் ஆகுதுன்றாங்க ப்ரோ. கேம் ஆடினா அந்த எம்எஸ் வந்து 100 MS எல்லாம் போகுது. அது 20-30 இருந்தா ஓரம் நல்லா இருக்கு. கடையில் நான் மொபைல் கடை வச்சிருக்கேன், என்ன திட்டுறாங்க. ஆமா, அவரை திட்டுறாங்களா? ஏன்னா மொபைல் கடையில் ரீசார்ஜ் பண்ண வராங்களா, அவங்க வந்து அசிங்கமா கேட்டு நெட்வொர்க்கே சரியில்லை, பிஎஸ்என்எல் என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னுவாங்க. அவருக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் ரீசார்ஜ் தான் பண்ண முடியும். என்ன விஐ மூட போறதா சொல்றாங்க, என்ன தெரியும் தான் மூடுவீங்க, டப்புன்னு காசு கொடுத்து போட்டு ரெடி பண்ணுங்க, நான் என்ன பண்ண முடியும், என் கடைக்கு வாடகை கட்டுறது எனக்கு கருப்பா இருக்கு, அப்படிதான் இருக்கும். ரைட்டு. ஸோ ஓகே, அவரு பிரச்சனை அவருக்கு. ரைட்டுங்க. ஸோ இதை நம்ம இன்னொரு பதில சந்திப்பா இருக்கும். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.